ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 11 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சினிமா தேட்டருக்கு வர்றோம். வந்தாச்சு, உள்ள என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அங்கே இங்கே நின்று ஒரு செல்ஃபிலாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு டிக்கெட்டும் வாங்கிட்டோம். பாருங்கள், எப்போ பாப்கார்ன் இங்கேயும் பாப்கார்ன் விடலைங்க. பாப்கார்னோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா அதிர்ந்துருவீங்க. என்னென்னா ஒரு பாப்கார்னுடைய ஒரு பெரிய பாப்கார்னுடைய விலையே வந்து 15 யூரோங்க. ஸோ பாருங்கள், எக்ஸ்கலேட்டரில் மேலே ஏறுறோம். போயிட்டு எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அந்த அந்த தேட்டர் தான் எங்களுக்கு வந்து ஓகே இருந்துச்சு. லா சினிமா அந்த மாதிரி திருச்சியில் உள்ளது மாதிரியே இங்கேயும் நிறைய சினிமா இருக்குது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு டைமிங்கில் சினிமா நடக்கும். அந்த தேட்டரில் நம்ம பார்த்துட்டு நம்ம போகிறது தான். எங்கெங்கே இந்த இது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே மினியேச்சர் வச்சுருந்தாங்க. அங்கங்கே நின்று ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு உள்ளே அப்படியே போகிறோம். போகும்போது இந்த படம் ஒவ்வொரு படத்துக்கும் உள்ளது எல்லாம் அதனுடைய ஃபோட்டோ ஸ்டில்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறது மாதிரியே தான். இங்கே மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச்லேயும் இங்கிலீஷ்லேயும் தான் வருது படம் எல்லாம். நாங்கள் போன டைம் வந்து இங்கிலீஷில் இருந்தது. ஸோ இது பொம்மை படம் தான், பேரனுக்காண்டி போனோம். சரி, நம்மளும் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வியூஸும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போன டைம் வந்து 7:45. எங்களுடைய மூவி டைம் வந்து 7:50. 7 மணிலேருந்தே போகலாம். நம்மளுக்கு வந்து அங்கே போய் நம்ம உள்ளே உட்காந்த உடனே என்னன்னா 7 மணிலேருந்தே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மூவி நெக்ஸ்ட் எந்த மூவி வரப்போகுது, யார் என்ன அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் தான் இங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க, தேட்டர் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சாச்சு. இந்த படத்துக்கு சரியான கூட்டங்க. ஏன்னா இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டரில் வந்ததுனால இந்த படத்துக்கு நிறைய கூட்டம் இருந்தது. எங்களுக்கு ஃப்ரண்ட் ரோவில் தான் எங்களுக்கு இடம் கிடச்சது. ஐயோ, ஃப்ரண்ட் ரோட அதுவாக இருக்குது, எப்படி கழுத்துலாம் வலிக்குமே அப்படின்னு நினச்சோம். பட் அப்படிலாம் இல்லைங்க, சீட்டு சூப்பராக இருந்ததுங்க. சீட்டு செமையாக இருந்தது. ஃப்ரண்ட் ரோவ்லே இருந்தாலும் கழுத்து எதுவுமே வலிக்கல. அந்தளவுக்கு அந்த ஸ்க்ரீனுடைய இது வந்து அப்படியே ஒரு மாதிரி உள் அப்படியே செவ்வகமாக அதே இது நடுவில் அப்படியே இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வர்ற படத்துக்கு இந்த ரிவ்யூ எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போய் பார்க்க போன படம் என்ன படம்னா வைஸ் வெர்சா 2. அதுதாங்க அடுத்து இதுதாங்க அது படம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.